37 ஆண்டுகளாக கல்வி பணியில் சாதனை படைத்து வரும் முத்தாயம்மாள் பாலிடெக்னிக் கல்லூரியின் வெற்றி மகுடமாய் முத்தாயம்மாள் மெமோரியல் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி. சாதாரண மாணவர்களை சாதனையாளர்களாக மாற்றும் கல்லூரி. யாடா அவன்? என் புள்ள பாக்ஸிங் பண்ணக்கூடாதுன்னு சொன்னவன் பாக்ஸிங்னா உங்க அப்பா மட்டும் சொத்தா? பா லைட்டா போல இருக்கு. இல்ல மேம் நீங்களே வச்சுக்கோங்க பாக்ஸிங் அப்படின்ட்டு அந்த மாதிரி இருக்குது. நீங்க வந்து படம் ஃபுல்லா வந்து ஆர்யா சார் வந்து மை திட்டிகிட்டே ஒரு அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ வந்து பாக்யம் வந்து பாசமா பேசினா எப்படி இருக்கும், அதை வந்து நீங்க ஆதித்யா கிட்ட வந்து அதை டெலிவர் பண்றீங்க அந்த பாசத்தை. பாக்யம் பாசமா தான் பேசுவாங்களா? பேச மாட்டாங்கல்ல, அதான் இப்போ நம்ம ட்ரை பண்ணுவோம் பேசினா எப்படி இருக்கும் அப்படின்னு. ட்ரை பண்ணு. அது இருக்கே அந்த லாஸ்ட் சீன்ல எனக்கு தெரியும்டா செல்லம் நீ தான் ஜெயிப்ப. அந்த ஒரு சீன் மட்டும் வரும். அந்த ஒரு சீன் மட்டும் தான் இப்போ எக்ஸ்ட்ராவா 2 சீன் தெரியும்டா செல்லம் நீ தான்டா ஜெயிப்ப. போ என்ன something go clean your room. பாக்யம் இப்படி பேசுறாங்க. go clean your room. what you don't like to clean your room? நான் இப்படிமா பேசுறேன். பாக்யம் இங்கிலீஷ்லாம் சூப்பரா பேசுவாங்களே. அப்படியா? ஆமா பாக்யம் அந்த சீன் வருமே I am not your slave, okay, I am your servant. I am your servant, I am not your slave, okay. அதுல ஒரு ரொம்ப பெரிய காமெடி இருக்கும். அதான் அவங்க சொல்லுவாங்க, டாடி நீ இந்த மாதிரி பண்ணிட்டே இருந்தா நான் சோத்துல விச வச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நிசிமா டின்னர் ரெடி அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. அது பண்றப்பெல்லாம் எங்களுக்கு எல்லாம் ஒரே சிரிப்பு. ஜான் விஜய் சாரோட ஃபேஸ் வந்து அந்த எக்ஸ்பிரஷன் ரொம்ப ஃபன்னியா இருக்கும். விச வச்சிடுவேன்னு சொன்ன உடனே டின்னர் ரெடின்னு சொல்லிட்டு போவாங்க. பாக்கியமா மாறி நீங்க அப்படியே பேசுனீங்க, நம்ம ஆடியன்ஸ் சந்தோஷப்படுப்பாங்க. ஏன்னா we can't get over அந்த கேரக்டர்ல இருந்து. நீ இனிமேல் இப்படி பண்ணேன்னா நான் நடுத்தருல கிருஷ்ணா ஊத்திக்கிட்டு சாவறேன் நான் இல்லையான்னு பாரு. சாரி பாக்யம் ஒன்னும் பாசிட்டிவாவே சொல்ல மாட்டேங்கிறாங்க. எல்லாமே இப்படி பயங்கரமா தான் இருக்கு. நான் ரஞ்சித் சார் கிட்ட கேட்க போறேன், சார் அடுத்த கேரக்டர்லயாவது கொஞ்சம் ஏதாவது ஒரு பாசம் ஒரு யூனோ கோவம் இல்லாத ஒரு கேரக்டர் கொடுங்க அப்படின்னு கேட்க போறேன். ஆமா actually the character startingல இருந்தே she is very disappointed in her son. அந்த மாதிரி தான் இருக்கும். அது ஒரு ப்ரொடெக்டிவ் பேரண்டோட இது நினைக்கிறேன். என்ன இப்போ உன் மாதிரியே இருக்கு டிசப்பாயிண்டட். But then I have to say this, எவ்வளோ கேரக்டர் நீங்க பண்ணாலும் this is like standing out இப்போதைக்கு நினைக்கிறேன். ஒண்ணுக்கு ஒன்று சலைச்சது இல்லைன்ற மாதிரி it is standing out. அது எப்படி இருக்கு ஃபீல்? how are you feeling? ரொம்ப நிம்மதியா இருக்கு. like I said it's a big relief. at every stage வந்து நான் எனக்கு செல்ஃப் டவுட் இருந்துச்சு. ஆனா ரஞ்சித் சார் தான் வந்து எப்பவுமே என்கரேஜ் பண்ணாரு. he kept giving me that thumbs up. அதுதான் it kept me going. it was a fuel for me. இல்லாட்டி நான் ட்ரெயின் அவுட் ஆயிடுவேன் டெய்லி. இவரு வந்து என்ன வந்து he was one of the main reasons at home to say don't give up. நீ வந்து ஒரு விஷயத்துக்குள்ள இறங்கி இருக்க, அதை வந்து நீ பண்ணிதான் ஆகணும், அது எப்படி இருந்தாலும் பண்ணி ஆகணும். எனக்கு என்னன்னா நம்ம வந்து தப்பா பண்ணிட்டு அது வந்து ஏதாவது படத்தை ஹார்ம் பண்ணிடக்கூடாதுன்னு. பட் ஸோ இட் இஸ் அ பிக் ரிலீஃப் தட் டப்பிங் ஸ்டேஜுக்கு போகிறப்போவே ஓகே ஓரளவுக்கு ஓகே தான் இருக்குது. இப்போ நம்ம டப்பிங் ஒழுங்காக பண்ணி முடிப்போமா அப்படின்னு அந்த பயம். அப்புறம் டப்பிங் ஒழுங்காக பண்ணி முடிச்சு அவங்க ஓகே சொன்னதுக்கப்புறம் சரி இப்போ ஆடியன்ஸ் நம்மளை ஏற்றுப்பாங்களா இல்லையா. ஏன்னா இப்போ தான் தாராள பிரபுவில் வேறு மாதிரி ஒரு அம்மா வானதியை வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக பார்த்துருக்காங்க. தேவ் லவ்ட் ஹர் ஆல்சோ. ஸோ அந்த வானதி இப்போ பாக்கியமாக மாறினப்போ அது வந்து அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்களா இல்லையா அப்படின்னு ஒரு பயம் இருந்துச்சு. நம்ம லக்கிலி டைப் காஸ்ட் பண்ணல யாரும். ஏன்னோ அதை பார்த்துட்டு பாரஞ்சித் சார் வந்து நம்ம வந்து அந்த இவங்க பண்ண முடியாது அப்படின்னு யோசிக்கலையே. ஏன்னோ என்னை ரியலாகவும் பார்த்துருக்காரு. ரியலாகவும் பார்த்துட்டு இந்த மாதிரி பார்த்துட்டு வந்து அந்த ரோல் கொடுத்தது வந்து அவரோட விஷனை வந்து ரொம்ப பாராட்டணும். சார் நீங்க சொல்லுங்க சார், நிறைய விஷயங்கள் இப்போ மேம் பத்தி கேட்க போறோம். பட் ஸ்பெஷலி இந்த பாக்யம் அவங்க சொன்னாங்க வந்து அவ்வளோ அண்டர்கோ பண்ணாங்க அப்படின்னு உங்களுக்கு பார்க்கறதுக்கு எப்படி இருந்தது? இவ்வளோ கஷ்டப்படுறாங்க வேணான்னு சொல்லிட்டு வந்து அப்படி சொல்ற மாதிரி இருந்ததா இல்லை பரவாயில்ல யூ ஹேவ் டு டூ இட் அப்படி அந்த ஒரு என்ன மாதிரியான கான்வர்சேஷன் இருக்கும் சார்? Normally during the shoot mostly nights la da the boxing bouts la agum. So she used to be gone all nights. Early morning she'll come back. She'll be tired and like you said the dialogue delivery and the dialect or different ana which she was not used to. Like she said mostly Delhi Tamil pesuvanga. So that was very difficult for her. But எனக்கு என்னன்னா I have always seen that when it comes to challenging roles
she delivers, and but we go through the pain. அது வேற டிபார்ட்மெண்ட் அப்படிங்க. But she delivers in the end, and people have generally been appreciative on the effort that has gone into it. Even the all our previous films, Mupradam, Karpanagalino, Pata, and right from her early, in fact, even before Tamil films, there were some ads she did. Some ads were very difficult, and she will, konja tense irupanga, she will take it out on us, but in the Basically, Amma on-screen effort shows. It's nice to see. ஐயோ இப்போ ஃபர்ஸ்ட் டைம் சொல்லியிருக்கா எனக்கு. Yeah. நான் கேட்டுட்டே இருந்தேன், என்னடா சொல்லுடா படம் பார்த்துட்டு. ஒன்றும் சொல்லலை, இப்போ சொல்லியிருக்கேன். In fact, my friends from all over the world, like US, Canada, they saw the movie before we did, and they called me to say, "Wow, super role." I was quite keen actually. In fact, we saw it only yesterday, and எப்படி பண்ணிருக்காங்க சார்? super. That is a very very important dialogue. அது வெறும் இந்த படத்துக்காகவோ பாக்கியம்காகவோ கபிலனுக்காகவோ இல்லை இந்த பாக்ஸிங்காகவோ இல்லை. இது வந்து ஒரு ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் டயலாக் ஃபார் த வேர்ல்ட், ஐ திங்க். இல்லை இது வந்து இட் அப்ளைஸ் டு எனிதிங். எதுவுமே வந்து எல்லாருக்கும் சொந்தம். யாருமே வந்து எது மேலேயும் நம்ம நேச்சர் இருக்கட்டும், நம்ம ரிவர்ஸ் இருக்கட்டும், நம்ம பாலிட்டிஷியன்ஸ் இருக்கட்டும், நம்ம பசங்க இருக்கட்டும், யாருமே யாருக்கும் சொந்தம் இல்லை. எவ்ரிபடி ஹேஸ் ரைட் ஓவர் எவ்ரிதிங். ஸோ அது வந்து உங்க வாயிலிருந்து வந்தது அப்படின்னும் போது அது நான் ரொம்ப பெருமைப்பட்டுக்கிறேன். I believe in that. I actually genuinely believe in that. I am a practicing இது பாக்கியம். எப்படி how you got that opportunity, எப்படி சார் உங்களை சூஸ் பண்ணன்னு கேட்டிங்களா? I have to thank him. ஏன்னா ஒரு ஆக்டருக்கு இதோட பெருமையான விஷயம் கிடையாது, டு பி நோன் ஆஸ் தர் கேரக்டர். இனிமே என்னை பாக்கியம்னு ரோட்ல கூப்பிடணும்னு நான் விரும்புவேன். பிகாஸ் அது அந்த கேரக்டர் வந்து அந்த அளவுக்கு இம்பேக்ட் பண்ணியிருக்கு. அனுபமான மருந்து அவங்க என்னை பார்த்துருக்காங்க அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப பெருமையான விஷயம். நான் சார்கிட்ட நிறைய தடவை கேட்டிருக்கேன், சார் நீங்கள் எதுக்கு என்ன சூஸ் பண்ணீங்க? எனக்கும் பாக்கியம்க்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஐ மீன் ஐ எம் நத்திங் லைக் பாக்கியம். ஸோ எப்படி உங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் கிடச்சிது அப்படின்னு நான் ஆஃபன் அவரை கேட்டிருக்கேன். அவர் வந்து இல்லை நீங்கள் பண்ணிடுவீங்கன்னு எனக்கு தெரியும், நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். ஆனால் அவ்வளோ ஈஸியாக இருக்குல்ல. இட் வாஸ் வெரி டிஃபிகல்ட். ஏன்னா நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் நார்த் இந்தியா. எங்கள் அப்பா வந்து மிலிட்ரியில் இருந்தார். ஸோ நாங்கள் பேசுகிற தமிழ் எல்லாம் இவரும் நார்த் இந்தியாவில் தான் பிறந்து வளர்ந்தார். ஸோ நாங்கள் பேசுகிற தமிழ் எல்லாம் டெல்லி தமிழாக இருக்கும். அது வந்து இப்போ ஸ்ரீலங்காவில் பிறந்து வளர்ந்தவங்க அவங்க தமிழ் வேறு மாதிரி இருக்கும், இல்லை மலேசியாவில் இருக்கிறவங்க எல்லாம் அந்த மாதிரி டெல்லியில் பிறந்து வளர்ந்தவங்க எல்லாம் டெல்லி தமிழ்னு ஒன்று பேசுவோம் நாங்கள். காமெடியாக இருக்கும் அது. ஸோ ப்ளஸ் ஐ எம் ஃப்ரம் கோயம்புத்தூர். ஸோ எனக்கு சென்னை பற்றி ஒன்றுமே தெரியாது. சென்னை பாஷை இருக்கட்டும், சென்னை கல்ச்சர் எதுவுமே ஒரு எக்ஸ்போஜர் கிடையாது. ஸோ எல்லாமே வந்து லேர்ன் பண்ணமா போச்சு. அண்ட் அதுக்கு வந்து அவர் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார், ரொம்ப பேஷண்ட்டாக இருந்தார் ரஞ்சித் சார். அண்ட் ஆல்சோ எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணது வந்து ஜென்னின்னு அவரோட அசோசியேட் டைரக்டர் இருந்தாங்க. ஷீ வாஸ் வெரி ஹெல்ப்ஃபுல். அண்ட் கோ ரைட்டர் தமிழ் பிரபா, அவரும் ரொம்ப ஹெல்ப் பண்ணாரு. ஸோ ஐ திங்க் இட்ஸ் அ டீம் ஒர்க். பாக்கியம் வாஸ் அ டீம் எஃபர்ட். ஸோ பாக்கியம் வந்து இவ்வளோ இந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்குன்னா அதுக்கு கிரெடிட் எல்லாருக்கும் போகணும். இப்போ ஜென்ரலாக வந்து ஒரு கேரக்டருக்குள்ளே போகிறதுக்கு ஒரு அமௌண்ட் ஆஃப் டைம் நமக்கு எடுக்கும் இல்லையா? இப்போ இந்த மாதிரி ரொம்ப ஏலினாக இருக்கிற கேரக்டருக்குள்ளே எப்படி இருந்தது அந்த ப்ராசஸ் ஆஃப் அக்வயரிங் பாக்கியம்? ஆக்சுவலி எல்லாருக்கும் ஒர்க் ஷாப்போட அட்வான்டேஜ் கிடைச்சிது. எல்லாரும் ஒரு மாதம் முன்னாலேயே ஒர்க் ஷாப் எல்லாம் ஜாயின் பண்ணிட்டாங்க. நான் வந்து 2 நாள் முன்னால் தான் க்ரூவே ஜாயின் பண்ணேன். என்ன 2 நாள் முன்னால் தான் நாளான்னைக்கு ஷூட் அப்படின்னாங்க. என்ன கேரக்டர், இந்த கேரக்டரா அப்படின்னு ஒரே பதட்டமாக இருந்துச்சு. என்ன பண்ணுவேன் அப்படின்னு. ஸோ இட் வாஸ் வெரி டஃப் ஆக்சுவலி. அதை ஃபுல் அந்த அனுபமாவை டோட்டலி பிரேக் டவுன் பண்ணி totally unlearn பண்ணி zero. Anupama had to become zero and then only Bhagyam could be built up. So அந்த பிரேக் பண்ற ப்ரோசஸ் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு.
நான் தினம் வீட்டில் வந்து அழுவேன். ஆக்சுவலி என்ன பண்ணியிருக்கேன் தெரியல, இத்தனை பியூட்டிஃபுல் கேரக்டர், அதை வந்து நான் சொதப்பியிருக்கேன்னா என்னன்னு தெரியல. ஏன்னா நல்ல கேரக்டர், நல்ல படம் வந்து ஸ்பெஷல்னு தெரியும். அது எல்லாரோட டெடிகேஷனும் வேற ஆர்டிஸ்டோட பெர்ஃபார்மன்ஸும் பார்த்து நமக்கு தெரியும் தட் வி ஆர் பார்ட் ஆஃப் சம்திங் ரியலி ஸ்பெஷல் அப்படின்னு. ஆனால் அதில் வந்து நம்ம மட்டும் தனியாக யூனோ அஃப்கோர்ஸ் பாரஞ்சித் சார் வந்து போக விட மாட்டாரு, நான் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போக விட மாட்டாரு, ஓகே சொல்ல மாட்டாரு. 38 டேக்ஸ் எல்லாம் ரீடேக்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். 38 ஐ திங்க் ஸோ இந்த ஒரு நாள் வந்து ரொம்ப ஐ வாஸ் டிஸ்டர்ப்ட். ஐ கேம் பேக் அண்ட் ஐ செட் ஐ திங்க் ஐ வுட் டெல் ஹிம் நீங்கள் வேறு ஆர்டிஸ்ட் பார்த்துக்கோங்க சார், எனக்கு முடியல அப்படின்னு. ஏன்னா ஐ ஃபீல் ஸோ கில்ட்டி. எல்லா ஆர்டிஸ்ட்டும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, என்னாலேருந்து லேட் ஆகிட்டு இருக்கு. ப்ளஸ் நான் வந்து ஃபைனல் டேக்கும் ஓகே பண்ணலைன்னா பயங்கரமாக யூனோ நான் சொதப்பி அந்த படமே பிரிங் டவுன் ஆகக்கூடாதுல்ல. ஸோ அந்த பயம் இருந்துச்சு எனக்கு. ஸோ நான் சார்கிட்ட சொன்னேன், இசட் நான் ஓகே சொல்லியிருக்கேன்னா நீங்கள் நல்லா பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். ஓகே நோ ப்ராப்ளம், நீங்கள் நல்லா தான் பண்ணுறீங்க, கொஞ்சம் டைம் எடுக்கிறீங்க, நீங்கள் இன்னும் ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு. ஸோ நான் டே அண்ட் நைட் வீட்லேயும் ஸ்கிரிப்ட்லாம் எடுத்துட்டு வந்து வீட்டில் நடிச்சு சார் அப்படி ஆரியாவை ஃபீல் பண்ணி சார் அப்படி விட்டு விடுறது அதெல்லாம் நடந்ததா? அதெல்லாம் நடக்கல. ஆனால் நான் ஒரு ரூமில் போய் கத்திட்டு இருப்பேன், இவங்க எல்லாம் வந்து என்னாச்சுன்னு கேட்டுட்டு இருப்பாங்க. நான் பாக்கியமா யாரையோ திட்டிட்டு இருப்பேன். வீடியோ பண்ணி பார்த்துட்டு இருப்பேன், சரியா இருக்கான்னு. ஜெனிக்கும் தமிழுக்கும் அது நடுவில் பிரேக் எல்லாம் வந்துச்சு, லாக்டவுனில் வந்துச்சு. அந்த டைமில் அவங்களுக்கு வீடியோ பண்ணி அனுப்புவேன். ஸோ அவங்க சொல்லுவாங்க, இது இந்த தடவை நல்லா வந்திருக்கு, இது நெக்ஸ்ட் டைம் நீங்கள் பாடி லாங்குவேஜ் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க, கொஞ்சம் இது வாய் இப்படி பண்ணுங்க அப்படி இப்படின்னு சொல்லி ஃபுல் லாக்டவுனும் நான் வந்து இது பண்ணேன். ஐ டிட். லாக்டவுனுக்கு முன்னால் பண்ண சீன்ஸ் வந்து எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சோ, லாக்டவுனுக்கு அப்புறமா வித் ப்ரிப்பரேஷன் அவ்வளோ ஈஸியாக இருந்துச்சு. ஸோ லக்கிலி நான் நேற்றுக்கு படம் பார்த்தப்போ ஐ ரியலைஸ் தட் ரெண்டும் குவாலிட்டி ஃபைனலி ரெண்டும் மேட்ச் ஆயிடுச்சு. ஓகே ஆமாம். ஆனால் அதுக்கு முன்னால் நான் நிறைய ரீடேக் எடுத்திருக்கேன். லாக்டவுனுக்கு அப்புறம் ஐ வாஸ் ஃபைன். அப்புறம் சார் ஏதாவது சொன்னாரா? என்ன மேம் சூப்பராக கலக்கிட்டீங்க, ஒரு டேக்ல முடிச்சிட்டீங்க, அந்த மாதிரிலாம் ஏதாவது சொன்னாரா? இல்லை, அவர் வந்து திட்டாமல் இருந்தால் வந்து நல்லா பண்ணியிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். அஃப்கோர்ஸ் திட்ட மாட்டார், அந்த மாதிரி டிஸ்கரேஜ் எல்லாம் பண்ண மாட்டார். பட் ஸ்டில் அவரோட ஃபேஸில் வந்து ஓகே அப்படின்பாரு. ஓகே ஸோ நம்ம நல்லா பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஒரு சைல்டிஷ் க்ளீ இருக்கும். இன்னும் சடனாக வந்து கூஸ் பம்ப்ஸ் ஆகிடும், நல்லா பண்ணிட்டோமே அப்படின்னு ஒரு ஃபீல் வரும். ஸோ ஐ வுட் கால் ஹிம் அண்ட் சே இன்னைக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு. ஸோ தே வென்ட் த்ரூ த ஹோல் பெயின். என்னோட தட் ஹோல் பெயின் ஆஃப் பர்த் ஆஃப் பாக்கியம் they also went through. the labor pains. I think it was Sanjeev Kumarல அந்த நம்ம we have been talking about it. Sanjeev Kumar sir, one of the best actors we have in our country. அவர் வந்து அவரோட ஆட்டோபயோகிராஃபியில் எழுதியிருந்தார் தட் அவர் ஒரு செட்டில் இருக்கிறப்போ பெரிய ஸ்டார்ஸ் கிட்ட எல்லாம் போய் ஆட்டோகிராஃப் வாங்கிட்டு இருந்தாங்க. அவர்கிட்ட வந்து இவரெல்லாம் பெரிய ஆள் இல்லைப்பா, இவர் வந்து நெய்பர் அப்படின்னாங்க. எதுக்குன்னா அதுக்கு முன்னால் ஒரு படம் பெரிய ஹிட் ஆயிருக்கு, அதில் அவர் நெய்பர் கேரக்டர் பண்ணியிருந்தாரு. ஸோ அவர் அதான் சொன்னார் தட் திஸ் வாஸ் த பிக்கெஸ்ட் மூமெண்ட் ஒரு ஆக்டருக்கு தட் என்னை வந்து நெய்பராக ஞாபகம் வச்சுருக்காங்க அப்படின்னு. ஸோ அது ப்ளீஸ் தேங்க் யுவர் கொலீக். அது இட்ஸ் அ பிக் டீல் ஃபார் மீ. அண்ட் இன்னொரு விஷயம் நீங்கள் கேட்டீங்க ஹைபர்னேஷன் அப்படின்னு. எனக்கு ஆக்டிங் வந்து இட்ஸ் நாட் அ ஜாப், அது ஒரு பேஷன், ஒரு ஹாபி தான். அது அப்படியே வச்சுக்கணும். நான் அப்படியே வச்சாதான் வந்து தினம் காலையில் நான் எழுந்து ஷூட்டுக்கு போகிறப்போ அதே ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட அந்த ஒரு சைல்ட் லைக் எக்ஸைட்மெண்ட், ஒரு என்தூசியாசமோட நான் போக முடியும். அதுதான் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் வந்து ரோல்ஸ் ரிப்பீட் பண்ண மாட்டேன் கூடிய வரைக்கும் புதுசாக பண்ண ட்ரை பண்ணுவேன். ஸோ இது வரைக்கும் ஐ பின் வெரி லக்கி தட் ஒரு மூடர் கூடம் ரோல் பண்ணிவிட்டு காஞ்சனா 3 பண்ணுவேன், முப்பொழுது முன்கற்பனை பண்ணுவேன். தென் அதுக்கப்புறம் தாராள பிரபு அண்ட் தென் நவ் சர்பட்டா. ஓகே, இப்போ உங்களோட ப்ரொஃபஷனல் லைஃப் கொஞ்சம் கட் டவுன் பண்ணிட்டு லெட்ஸ் கெட் டு த பர்சனல் லைஃப். ஸோ உங்களுக்கு அரேஞ்ச் மேரேஜா லவ் மேரேஜா? அரேஞ்ச்டு கம் லவ்னு சொல்லாமா எப்படி? அதுக்கு ஒரு டெஃபினேஷனே கிடையாது. We sort of fixed it. அப்படியே
எங்க ஃபர்ஸ்ட் பாத்தீங்க? We, like I said, I'm in Navy. I was in Navy. Now I'm retired. All my life I was in Navy. So Bombay. No girls technically இல்லையா உங்க லைஃப்ல வந்து no girls. நேவினா அப்படிதான் கேள்விப்பட்டிருக்கோம் நாங்க. நேவில no girls. அதுதான் நேவில no girls. But அதோட ஆப்போசிட்டும் நாங்க கேள்விப்பட்டிருக்கோம். அப்படியா? ஆமா. ஓ. girl in every port சொல்லுவாங்க பட் தெரியல எனக்கு. அது ஓகே புது இன்சைட்டா இருக்கு. அச்சோ sailorக்கு வந்து there will be a girl in every port. அதுதான் நேவில சொல்லுவாங்க. செக் பண்ணிட்டீங்களா மேம்? பேக்ரவுண்ட் செக்லாம் ஓகேயா? So I was on the timeல பாம்பேல போஸ்டடா இருந்தேன். That also happens to a port. So பாருங்க மேம் இக்கெல்லாம் வைக்கிறாரு போர்ட் அப்படின்னு. So we met on the timeல during my Bombay tenure through some common friends and we sort of something clicked and we kept in touch. அதுக்கப்புறம் இவர் வந்து எனக்கு என்னோட வேலை ஷிப்ல இருந்தது. So we used to be out almost 7 to 8 months in a year we were sailing. So whenever we used to come back to Bombay, I used to meet her and all that. So then finally at some point I thought let's take it one step more. யார் ப்ரப்போஸ் பண்ணது? இந்த क्वेश्चनலாம் நானே கேட்டது இல்லையே. நான் உனக்கு தான் எக்ஸ்ட்ரா இன்சைட்ஸ் கொடுக்குறேன். எனக்கு என்னமோ நீங்க தான் ப்ரப்போஸ் பண்றீங்கன்னு தோணுது. அது சொல்றதுக்கே லைட்டா ஷை. நான் தான் பண்ணேன், அது எப்படி சொல்லுவேன் அப்படின்னு. மேம் இருங்க மேம், நீங்க மிரட்டாதீங்க மேம், அவர் சொல்லட்டும் மேம். Yeah, it was me actually. So and I told her, but she like again a little more cautious. She said, "Okay, we'll take it some time, more time." Then after a few days, she said, "Yes." ஸோ ஓகே, நீங்கள் பேசும்போது சொன்னீங்க 10 இயர்ஸ் இந்த இண்டஸ்ட்ரியில் எப்படி இருக்குது. நீங்கள் ரொம்ப சூஸியாக தான் இருந்திருக்கீங்க, அதுக்கான ரீசனும் நீங்கள் சொன்னீங்க. பட் ஜேர்னியாக பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது? 10 to 12 இயர்ஸ் நினைக்கிறேன். இட்ஸ் எல்லாமே ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான். இப்போவும் வந்து நான் வந்து நியூ கமர் மாதிரி தான் ஃபீல் பண்ணுறேன். ஒரு சின்ன பொண்ணு மாரியம்மா, துஷாரா வந்து ஒவ்வொரு விஷயமும் ஷி வாஸ் பிரில்லியன்ட் இந்த ஃபில்மில். ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க படத்தில். அண்ட் அவங்க கிட்டேருந்து நாங்கள் கற்றுக்கலாம். பசுபதி சார் கிட்டேருந்து வேறு ஏதாவது கற்றுக்கலாம். ஆர்யா கிட்டேருந்து நிறைய விஷயம் கற்றுக்கலாம். ஸோ எவ்ரிடே ஐம் லேர்னிங். ஸோ இவங்கிட்டேருந்து நான் சிலதெல்லாம் கற்றுக்கிறேன். இவனுக்கும் எனக்கும் எடிட் பற்றியெல்லாம் இப்போல்லாம் ரொம்ப டிஸ்கஷன்ஸ் நடக்கும். நாங்கள்லாம் இப்போ வந்து சினிமா ஃபேமிலி ஆகிட்டோம். அதான் சொல்லுவார், ஐயோ உங்ககிட்ட உட்காந்து உங்கள் கூட உட்காந்து படமே பார்க்க முடியாதுப்பான்னு. ஏன்னா நாங்கள் வந்து சும்மா ஏதோ தெரிஞ்ச மாதிரி டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருப்போம். ஸோ ஐ திங்க் எவ்ரிடே இஸ் அ லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். நாங்கள் வந்து செட்டில் எல்லாருக்கிட்டேருந்தும் ஏதாவது ஒன்று கற்றுக்கலாம். அதுக்கு தான் நான் சொன்னேன்ல, ஐ டர்ன்ட் அ ப்ரொடியூசர். ஸோ அடுத்த படத்தில் இவன் வந்து ஸ்பாட் பாயாக வேலை செய்வான். அப்போ தான் ஐ திங்க் அவங்க தான் வந்து பயங்கரமாக அவங்களோட உழைப்பு தான் வந்து நம்ம வந்து நமக்கு தெரியவே தெரியாது. அது எல்லாரோடையும் ஃபஸ்ட்டு வருவாங்க செட்டில், லாஸ்ட்டு போவாங்க. எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ் பற்றியும் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்க்கும் வேலை செய்வாங்க. நான் ஸ்டாப் பிரேக் இல்லாமல் வேலை செய்வாங்க. அந்த மாதிரி ஒரு ட்ரைனிங் கிடச்சிதுன்னா நம்ம எந்த ஃபீல்டுலேயும் நம்ம வந்து ஜெயிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ப்ரொடக்ஷன் ஹீ இஸ் கோயிங் டு பி ஆர் ஸ்பாட் பாய். அந்த ப்ரொடக்ஷன் என்ன படமா இல்லை என்ன படம் தான் பிளான், வெப் சீரிஸும் பிளான் பண்ணிட்டு இருக்கேன், படமும் பிளான் பண்ணிட்டு இருக்கேன். படம் நான் எப்போவுமே என்னோடது இந்த ஃபஸ்ட்டு ஃபில்மும் வந்து ஒரு இண்டிபெண்ட் ஃபில்ம் தான். சின்னதாக தான் பண்ணுவேன் நான் வந்து. ஏன்னா அவ்வளோ நமக்கு வந்து ஃப்ரீடம் கிடைக்கும். ஸோ அண்டு என்ன ஒரு விஷயம் என்னென்னா வந்து நம்ம இண்டஸ்ட்ரியில் ரொம்ப லேட்டாக என்டர் பண்ணதுனால எனக்கு எப்போவுமே சப்போர்ட்டிங் ரோல்ஸ் அந்த மாதிரி ரோல்ஸ் தான் கிடைக்குது. ஸோ நம்ம ஓன் ப்ரொடக்ஷனில் வந்து ஐ எம் எய்மிங் அட் டூயிங் மெயின் ரோல்ஸ் அண்ட் லீட் ரோல்ஸ். அண்டு அந்த எனக்கு சூட் ஆகிற மாதிரி கதைகள்லாம் இருக்குது. நம்ம வந்து எப்போவுமே நினைக்கிறோம் நம்ம டார்கெட் ஆடியன்ஸ் வெறும் யங்ஸ்டர்ஸ்ன்னு. ஆனால் அண்ட் அவங்களுக்கு வெறும் யங்ஸ்டர்ஸ் தான் டார்கெட் ஆடியன்ஸ், அவங்களுக்கு பிடிச்ச கேரக்டர்ஸும் யங்காக தான் இருப்பாங்க அப்படின்னு நம்ம வந்து ஒரு தாட் ப்ராசஸ் இருக்குது. அதெல்லாம் பிரேக் பண்ணிடுச்சு இன்றைக்கி ஓடிடி. ஏன்னா பாக்கியம் இல்லாட்டி இவ்வளோ பாப்புலர் ஆயிருக்க மாட்டாங்க. ஒரு 15 வயசு பையனுக்கும் வந்து பாக்கியமாக பிடிச்சிருக்குன்னா அது வந்து தட் இஸ் சேயிங் தட் யுவர் டார்கெட் ஆடியன்ஸ் இஸ் நாட் ஜஸ்ட் 15. இல்லை ஒரு 50-60 year old people are watching சர்பட்டானா இட் ஷோஸ் தட் எவ்ரிபடி இஸ் யுவர் ஆடியன்ஸ். ஸோ இந்த ஆடியன்ஸுக்கும் அண்ட் எப்போவுமே ரெலவென்ஸ்ன்னு ஒன்று இருக்குது நம்ம இண்டஸ்ட்ரியில், ஏஜிசம்.
ஸோ நம்ம வந்து நினைக்கிறோம் சின்ன சின்ன வயசுக்காரங்களோட லைஃபு ஸ்டோரி அதெல்லாம் தான் ரெலவெண்ட் அப்படின்னு. அப்படி இல்லை, மிடில் ஏஜ் பீப்புளோட ஸ்டோரியும் ரெலவெண்ட் அப்படின்னு சொல்கிறதுக்காக எங்கள் மாதிரி சில பேர்லாம் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நானும் ஒரு சின்ன இண்டிபெண்டன்ட் ப்ரொடியூசராக மாறியிருக்கேன். சூப்பர் மேம், வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஸோ இப்போ வந்து ஒரு குட்டி கம்பேட்டபிலிட்டி உங்கள் 2 பேருக்குள்ளே நான் வச்சுருக்கேன். அதை வச்சுட்டு நம்ம வந்து வில் கெட் பேக் டு யுவர் ப்ரொஃபஷனல் சைடு. அச்சோ, அதில் நம்ம ஐ திங்க் ஓகே. ஸோ ஃபியூ கொஷின்ஸ் அபவுட் ஹர் டு யூ சார் அண்ட் ஃபியூ கொஷின்ஸ் அபவுட் யூ டு உங்களை பற்றி சார் கிட்ட யார் ஹூஸ் கோன் டேக் ஃபர்ஸ்ட், லேடிஸ் ஃபர்ஸ்ட் அப்படின்னு எப்பவும் சொல்லுவாங்க. நீங்கள் தான் சார் மார்க் போட போகிறீங்க, கரெக்டான பதிலாக இல்லையா அப்படின்றது கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருங்க சார், ரொம்ப முக்கியம். சாரோட ஃபேவரட் ஃபுட்? should I mention that it's a drink? இல்ல நம்ம ஃபுட்லயே ஸ்டிக் ஆயிக்கலாமே. She is absolutely right. ஃபுட் இல்லனாலும் பரவாயில்ல. His favorite food is a drink. அது என்ன ட்ரிங்க் நம்ம வந்து அப்புறமா பேசிக்கலாம். ஓகே. நீங்க என்ன ட்ரெஸ் போட்டீங்கன்னா அவர் வந்து உங்களை நிறைய காம்ப்ளிமெண்ட் பண்ணுவாரு? He is actually whether he means it or not நிறைய காம்ப்ளிமெண்ட் பண்ணுவாரு. என்ன வெதர் he means it or not நீங்களா வைக்கிறீங்களே? எல்லா ட்ரெஸ்ஸையும் காம்ப்ளிமெண்ட் பண்ணா என்ன பண்ண முடியும்? நான் என்ன சமைச்சாலும் நல்லா இருக்கும் பாரு. ஸோ எது நம்ம நல்லா சமைச்சிருக்கோம்னு தெரியாது. அதே மாதிரி என்ன ட்ரெஸ் போட்டாலும் he compliments me, but I think he likes me best in a saree. Yes, correct. சார் இனிமே கொஞ்சம் சாரிக்கு எக்ஸ்ட்ராவா காம்ப்ளிமெண்ட் பண்ணிடுங்க சார், அவங்க கன்ஃபியூஸ் ஆறாங்க பாருங்க. இல்ல அப்பா இதுல சரி ஓகே அம்மா என்ன ஆன்சர் சொல்றாங்களோ கரெக்ட் அப்படின்னு அச்சோ, அந்த அளவுக்கு all are correct only, all are she looks nice. என்ன சார்? No, she's right. I like her best in a saree. That is always been. ஓகே. சாரோட ஷர்ட் சைஸ்? 42. 44. Oh. I put on weight, ma. அது அவங்க அன்பு கொடுத்துட்டே இருந்து அதை வெயிட் போட்டு நோட்டீஸ் பண்ணல போல இருக்கு. ஸோ வந்து 3ல 2 கரெக்ட், 1 தப்பாயிருக்கு. ஓகேவா சார்? அந்த கோவம் வந்தா இமீடியட்டா பண்ற விஷயம் என்னது? The first thing he'll do is he'll purse his lips. அவர் வந்து ஒன்றும் சொல்ல மாட்டாரு. அவரோட ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்லேருந்தே தெரிஞ்சிடும் தட் கோவம் வந்துருச்சு அப்படின்னு. அண்ட் ஐ திங்க் ஆதித்யா will agree. I will agree. Yes. that is He will be And quiet. quiet. ஃபர்ஸ்ட் I'll go ரியாக்ஷன் quiet. வந்து குவைட் ஆயிடுவார். ஓகே சூப்பர். சாரோட ஷூ சைஸ்? Number 9.5. 10. There is no shoe size called 9.5. அதான் சில Girls size ல எல்லாம் இருக்கும் 9.5, 10.5, 9.25. சில பிராண்ட்ல 9, சில பிராண்ட்ல 10 இல்லையா? Yeah, so it's ஆன் அன் ஆவரேஜா நீங்க 9.5 போயிட்டீங்களா? ஓகே. லாஸ்ட் क्वेश्चन. சாரோட ஃபேவரட் ஹாலிடே டெஸ்டினேஷன்? கோவா. Yes, definitely. ஓ சூப்பர். India, yes. In India. சூப்பர். ஸோ சரி, ஷூக்கு மார்க் கொடுக்கலாமா வேண்டாமா சார், நீங்க சொல்லுங்க. Half mark கொடுக்கலாம். ஸோ 3.5 அவுட் ஆஃப் 5. சரி, இப்போ உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கு, கொஞ்சம் பார்த்துக்கோங்க. மேம் அடிக்கடி மறக்கிற ஒரு விஷயம்? நீங்க அதை மறந்துட்டீங்க. ஆமா. Money matters. That's true. She will forget her bank details, account, காசு எங்க வச்சிருக்கா, money, where is the. She will not know anything about money. டக்குனு ஈஸியாக மேம் ஒரு 500 ரூபா கொடுங்க அப்புறமா தரேன்னு வாங்கிட்டா திருப்பியே தர She தேவையில்லை. will not know. ஓகே. It's true. ஓகே. மேமோட ஃபேவரட் ஃபுட்? Pasta. Not in the recent past, but her favorite is pasta. Recent, she is in all various kinds of diets. So, generally pasta. I like pasta. I do like pasta. It is Favorite, one of the favorite. ஃபேவரட். It's One of the favorite இல்ல. things. ஆமா. எனக்கு அப்படி இல்ல. I love food. So எல்லாமே ஒரு நாள் மூட் இருந்தா சைனீஸ் I love. So he's right about pasta. ஓகே. மேம் உங்களுக்கு கொடுத்த ஃபர்ஸ்ட் கிஃப்ட்? Perfume, I think. Wasn't it a shirt? Yeah, shirt. Yeah, correct. Shirt. Right, sorry. பாயிண்ட் கொடுக்கணும். கொடுக்க கூடாது. ஆமா சார், இன்னொரு ஹாஃப் பாயிண்ட் லீடிங்ல இருக்கீங்க, கொஞ்சம் புடிச்சிருங்க. மேமோட ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கல்ல, கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கல்ல, அதுல உங்க ஃபேவரட் யாரு? I don't know whether she is presently. I'll keep quiet actually.
You'll rather lose a point, Yeah, it's better. பரவாயில்ல எனக்கு தெரியும். Okay, I used to like many of her friends, so ஓகே சார் yeah, ஒன்று மட்டும் because இப்போ- we were equally good friends. Like I used to like Mala, then ஏன் இப்படிலாம் ஒரு கொஸ்டின் கொடுக்குறீங்க இப்போ? வீட்ல இருக்கா பஞ்சாயத்து இருக்கா? எனக்கு தெரியாது. But like, இல்ல இந்த விஷயத்துல எல்லாம் ஒரு சரி மாலாவோட நம்ம நிறுத்திக்கலாம் சார். மாலாக்கு மார்க் கொடுத்துடலாமா? He is very fond of Karuna also. Karuna. Mala and Karuna were my favorites. They are still very good friends of mine. So மேம் கிட்ட கடைசியா எப்போ திட்டு வாங்கினீங்க? காலையில தான். இந்த Like I said, இன்னைக்கு Saturday, second Saturday holiday, I wanted to sleep. She is it's one of those rare times when I wake up before him. இல்லாட்டி இவர் 5 மணிக்கு எழுந்து எவ்வளோ சொன்னாலும் சத்தம் வந்துட்டு இருக்கோம், ரெடி ஆயிட்டு இருப்பாரு, பாத்ரூம் சத்தம், கிச்சன்ல ஏதோ ஒன்று யாரும் தூங்க கூடாது 5:30க்கு மேல. Yeah, normally full week I get up at 5:30. On holidays I prefer to sleep very late, 9:30, 10, 11 மட்டும் நான் தூங்குவேன். But today was an exception. இல்ல ஆனா திட்டலாம் இல்ல. Okay. பாவம் அது அவர் திட்டு வாங்கினேன்றத கூட சுதந்திரமா நான் திட்டுவேனாடா? Gitara? எப்படி Don't தெரியும் ask நான் me. திட்டுவேனாடா உன்னை திட்டுவேனா பாக்கியமா மாறிடுட்டா? வா சூப்பர் இப்போ வந்து டெக்னிக்கலி அவர் வின் பண்ணிட்டாரு. ஓ Good. ஓகே. ஆமா நீங்க 3.5 and அவர் 4. ஓ ஓகே. With your permission, madam. ரொம்ப ஓரல்ல. இப்போ வந்து மேம் வந்து நிறைய இடங்கள்ல அப்ரிசியேஷன்ஸ் இருக்கும். அவங்க வந்து ஒரு ஆக்ட்ரஸ், அவங்க ஒரு பெர்ஃபார்மர் எல்லா மாதிரியுமே வந்து அவங்க பேர் எடுத்துட்டாங்க. வீட்டில் எப்படி அந்த ட்ரேட்ஸ் ஏதாவது இருக்குமா? ஆக்ட்ரஸ்க்கான ட்ரேட்ஸ் ஏதாவது, பெர்ஃபார்மருக்கான ட்ரேட்ஸ்? I have not seen. வீட்டில் வந்து she is being very down to earth. அந்த all that appreciationலாம் வீட்டில் அவ்வளோ காமிக்கிறது இல்லை. She will share with us இன்னைக்கு somebody complimented her அந்த மாதிரி. But I don't think it has gone to her head. She is very level-headed. I think. உங்களுக்கு இப்போ நீங்க வந்து ஒரு செலிபிரிட்டி கிட் அப்படி அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்லாம் இருந்திருக்கா? இல்லை உங்களை அது மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்களா எப்படி? இல்ல ஐ ஹவ் நெவர் இப்போ ஏதாவது செட்டுக்கு ஏதாவது போனால் ஐ வாண்ட் இன்ட்ரடியூஸ் மை செல்ஃப் ஆஸ் அனுபமா சன். நான் ஆதித்யான் தான் சொல்லுவேன். இது ஜென்ரலி ஆஸ்க் ஆர் யூ ஹர் சன்னா ஓகே ஐ எம் அ சன். இல்லைன்னா ஐ லைக் டு மெயின்டைன் மை ஓன் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாமும் தெரியாது அது இப்போ. unless they ask. அப்போனா I'll be honest. Otherwise I'll be like yeah I'm just a normal person. I want to create my own idella. I don't want to like sometimes I'll use my mom's name, sometimes I won't. Depends on the scenario. சரி இப்போ வந்து அம்மா பண்ற கேரக்டர்ஸ் வந்து நிறைய மக்கள் கூட வந்து ரெசனேட் ஆகுது. உங்களோட ஃபேவரட் கேரக்டர் என்ன? ரீசெண்டான ஃபிலிம் தான் சொல்ல முடியும். பாக்யம் தான் எனக்கு பிடிக்கும். என்ன 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 ஒரு சீன்ல ரொம்ப பிடிக்கும்? என்ன ஒரு ஒரு டயலாக் அம்மா பேசினது? ஆமா அந்த லாஸ்ட்ல அந்த டயலாக் வரும்ல, என்ன அந்த பாக்ஸிங் அம்மா கிட்ட சொத்தாச்சு அப்பா சம்திங் அந்த டயலாக் எனக்கு ரொம்ப இட் ஹிட் மீ அட் a different level. many of the audience வேற others who watched also அப்படிதான் இருக்கும். It was like a very moving scene. எப்பயாவது படங்கள்ல அவங்க பண்ண சீன்ஸ் ஏதாவது வீட்ல பெர்ஃபார்ம் பண்ணி காட்டுங்க, இது பண்ணி காட்டுங்க அந்த மாதிரி கேட்பீங்களா? நான் கேட்டதில்லை. I never bring my work home actually. Yeah, actually that's something I like. பிடிக்கும். நான் ஐ மீன் அவனுக்கு நான் வீட்டில் மேக்கப் பற்றியோ இல்லை க்ளோத்ஸ் அந்த மாதிரி எல்லாம் இல்லை. இன்ஃபேக்ட் எனக்கு மேக்கப்பே பிடிக்காது. ஸோ இந்த மாதிரி ரோல்ஸ் வந்தால் நான் ரொம்ப ஹாப்பியாக நிம்மதியாக இருப்பேன். ஸோ நீங்கள் கேட்ட கேள்விக்கு ஆக்சுவலி nothing. We don't do anything filmy at home. Nothing. சரி Yeah, இப்போ though it affects our home, I mentally remember, ஆமா psychologically. My Son is Gay னு ஒரு film பண்ணிருந்தாங்க. And it's a wonderful film actually. It really moved me. I should say that. But why it affected me was the film, every prop, including my photograph, it took better. ஆமா அந்த செட் அந்த ஃபிலிம் அந்த they had shot in some Kerala some place அந்த ஃபுல்லா they had taken என்ன வீட்ல என்ன இருக்கோ they took and went. So we were living in empty house. வீட்ல ஒண்ணுமே இல்ல. கொஞ்ச நாள் ஷூட் முடிய மட்டும் வீட்ல ஒண்ணுமே இல்ல. எங்க ப்ரொடக்ஷன்ஸ் எல்லாம் அப்படிதான் இருக்கும். இண்டிபெண்டன்ட் ப்ரொடக்ஷன்ஸ். அது லோ பட்ஜெட் கிடையாது, நோ பட்ஜெட், ஜீரோ பட்ஜெட். எல்லாரும் அவங்க வீட்ல இருந்து எல்லாத்தையும் தூக்கிட்டு வருவாங்க. Even like I said, my photograph வேற அது எதுக்கு
மேம் அது பாட்டுட்டு வீட்ல தொங்கிட்டு அது நமக்கு இதுக்கு வேணும்ல வால்ஸுக்கு போடுறதுக்கு. ஏங்க யார் வீட்லயும் யாரோ போட்டோவை எப்படிங்க போட முடியும்? டெட் ஹஸ்பண்ட் இல்ல அது மைசெல்ஃப் இல்ல, நீங்க இல்ல, அது வேற இல்ல. ஆமா சரி ஏதோ ஒரு இதுல எடுத்துட்டு போயிட்டீங்க. இல்ல மோஸ்ட்லி ஹீரோட சின்ன வயசு போட்டோ எல்லாம் இவனோடது தான் இருக்கும். அந்த கௌதம் கார்த்திகோட வந்ததுலயும் என் போட்டோ தூக்கிட்டு போயிட்டாங்க. எங்க வீட்டு ப்ராப்ஸ் எல்லாம் தான் இருக்கும். ஸோ யாராவது என்னோட ப்ரொடக்ஷன்ல பார்த்தாங்கன்னா இந்த படத்துலயும் இதே இருக்கு, இந்த படத்துலயும் இதே இருக்கு அப்படி கண்டுபிடிச்சிடலாம். ஆனா நான் கொஞ்சம் கான்சியஸா இருப்பேன், இந்த படத்துக்கு கொடுத்தது இந்த படத்துக்கு கொடுக்க கூடாது அப்படின்னு. ஆனா எத்தனை தான் இருக்க முடியும் வீட்டுல? ஒரு பாயிண்ட்டுக்கு மேல கூட்டிட்டு போய் ஒரு 2 போட்டோ எடுத்து வச்சிருக்கேன். கெட்ட போட்டு கிச்சன் எல்லாம் காலி பண்ணிடுவோம்ல. பிளேட் ஸ்பூன்ஸ் கிச்சன் அப்படி எல்லாமே போயிடுச்சு அந்த மூவில. பாதிக்கப்பட்டவரா வந்து இன்னைக்கு பேசி அது மறந்துட்டீங்களே, அந்த ப்ரொடக்ஷனே நம்ம வீட்ல தானே ஆச்சு. சோ கொஞ்சம் there was one room of our house was the office for that film, supposedly. இண்டிபெண்டன்ட் சினிமானா அப்படிதான், அவங்க எல்லாருமே ஃபேமிலி ஆயிடுவாங்க. சோ ஒரு பாயிண்ட்ல வந்து எங்க வீட்ல ஒரு 10 பேர் தங்கிட்டு இருந்தாங்க. ஸோ அது வந்து ஒரு மாதம் ப்ரீ ப்ரொடக்ஷன் டைம்லலாம் வந்து பசங்கள்லாம் எங்கள் வீட்டில் தான் தங்குவாங்க. பிகாஸ் தட் இஸ் ஹவ் இண்டிபெண்டன்ட் சினிமா இஸ். இட்ஸ் அ லாட் ஆஃப் ஃபன். நமக்கு ஃபன்னா இருக்கு, அங்கே ஒருத்தர் பாவம் கஷ்டப்பட்டு அவரும் தினம் அவருக்கு ப்ரொடக்ஷன் ஃபுட் எல்லாம் வருமே, அவரும் ஹாப்பியா இருப்பாரு, தினம் பிரியாணி கிடைக்கும். താരാ ബിഹൈൻഡ് ഷോർട്ട് ഫിലിം കോൺടെസ്റ്റ് ഈ വർഷം ഉണ്ടോ? பிஹைண்ட் ஷார்ட் ஃபிலிம் கான்டெஸ்ட் இந்த வருஷம் கிடையாது. பட் அதுக்கு பதிலா பிஹைண்ட் இட்ஸ் கோல்ட் மூவி சேலஞ்ச் அப்படின்ற ஒரு விஷயம் புதுசா பண்றாங்க. மூவி சேலஞ்சா? அப்படின்னா எடுக்கிற ஒரு படமும் 65 நிமிஷத்துக்கு மேல கண்டிப்பா இருக்கணுமா. 65 நிமிஷத்துக்கு மேலயா? ஆமாண்டா, இது ஷார்ட் ஃபிலிம் இல்ல. சரி அப்படி எடுத்துட்டா எக்ஸைட்டிங்கான கேஷ் பிரைசஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் பிரைஸ் 10 lakhs, செகண்ட் பிரைஸ் 5 lakhs, தேர்ட் பிரைஸ் 3 lakhs. இது மட்டும் இல்ல, இதை தவிர ஸ்பெஷல் மென்ஷன் அப்படின்னு சொல்லி 10 பேரை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு 2 lakhs கேஷ் கொடுக்குறாங்க. அப்போ டோட்டலி 13 அவார்டா? எஸ், 13 பேருக்கு எக்ஸைட்டிங்கான கேஷ் பிரைசஸ் இருக்கு. கிளம்புறியா? எடுக்கிறோம். அவன் எடுக்கிறது இருக்கட்டும். உங்களுக்கு இதை பத்தி மேலும் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. எடுத்துருவான் போல இருக்கு. 37 ஆண்டுகளாக கல்வி பணியில் சாதனை படைத்து வரும் முத்தாயம்மாள் பாலிடெக்னிக் கல்லூரியின் வெற்றி மகுடமாய் முத்தாயம்மாள் மெமோரியல் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி. சாதாரண மாணவர்களை சாதனையாளர்களாக மாற்றும் கல்லூரி.